போடுறதுக்கு தோல் சீவிக்கோங்க. டைரெக்டாகவே எண்ணெயிலே சீவிடலாம். எண்ணெயில் சீவும் போது அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மீடியத்தில் வச்சுக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. நல்லா வெந்து கிறிஸ்பாக ஆகிற வரையும் ஆகட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம அதுக்கு போட வேண்டிய மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பெருங்காயம், மிளகாப்பொடி, உப்பு இது 3 எடுத்து வச்சுருக்கேன். சில பேர் மிளகுத்தூள் கூட தூவுவாங்க. உங்களுக்கு அது பிரியம்னா அது கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு தடவை கிறிஸ்பாகி எடுக்கும் போதும் அந்த எண்ணெய் லேசாக இருக்கும் பாருங்கள், அப்பயே இந்த பொடியை லேசாக தூவிடணும். ஒரு எடுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தூவிட்டிங்கன்னா கடைசியாக மொத்தமாக குலுக்கி சேர்க்கும்போது உப்பு கரெக்டாக அதில் மேலே நல்லா தூவினாப்பில் இருக்கும். கொஞ்சம் அப்படியே எண்ணெயெல்லாம் நுரையெல்லாம் அடையினதும் இந்த மாதிரி இருக்கும், கிறிஸ்பாக இருக்கும். எடுத்துடலாம். இந்த மாதிரி சிப்ஸ்லாம் பண்ணும்போது கருவேப்பிலை பொரிச்சு போடுங்க, நல்லாயிருக்கும். எண்ணெயிலேருந்து எடுத்த உடனே இந்த மாதிரி லேசாக தூவிடுங்க அந்த உப்பு மிளகாய் பொடி. அப்போ தான் அதில் ஒட்டி நல்ல காரசாரமாக இருக்கும் சிப்ஸ். 2வது தடவை சீவிருக்கேன். சீவும் போது கையில் செல் வச்சு பண்ண முடியாதுனால இந்த இடம் நான் வீடியோ எடுக்கலை. நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு கிறிஸ்பாக ஆற வரையும் வேக வைங்க. இப்போ நிறையா இருக்கு இல்லையா, வெந்ததுக்கப்புறம் இந்த நுரையெல்லாம் அடங்கிடும். நல்லா கிறிஸ்பாக ஆகிடுச்சுன்னா எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா நொறிஞ்சிடும்.